வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 8 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை PAP, நீலகிரி தேவாலா, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி காக்காட்சி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி பெரியாறு, திருநெல்வேலி மாஞ்சோலை தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா, கோயம்புத்தூர் வால்பாறை PTO தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், செருமுள்ளி, கன்னியாகுமரி அடியாமடை, நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், கன்னியாகுமரி பாலமூர், நீலகிரி பார்வுட், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, தேனி தேக்கடி, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, சுருளக்கோடு தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, கன்னியாகுமரி புத்தன் அணை, தென்காசி அடவிநயினார் அணை, கன்னியாகுமரி இரணியல், பூதப்பாண்டி, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, கன்னியாகுமரி மயிலாடி, தென்காசி கருப்பாநதி அணை, நீலகிரி கூடலூர் பஜார், ஊட்பிரையர் எஸ்டேட், கன்னியாகுமரி திற்பரப்பு, கொட்டாரம், முக்கடல் அணை, நீலகிரி அவலாஞ்சி, கன்னியாகுமரி தக்கலை, மேல்கூடலூர், திருநெல்வேலி பாபநாசம், தென்காசி, கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, ராமநாதபுரம் RS மங்கலம், கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை, பேச்சிப்பாறை, அணைக்கடங்கு, தென்காசி ஆய்க்குடி, விழுப்புரம் வானூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, நீலகிரி மேல் பவானி, கன்னியாகுமரி திருப்பதி சாரம், கொளச்சல், விழுப்புரம் முண்டியம்பாக்கம், கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி நாகர்கோவில், நீலகிரி எமரால்ட், தென்காசி கடனா அணை, கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம், தென்காசி ராமநதி அணை பகுதி, கன்னியாகுமரி கன்னிமார், குருந்தன்கோடு, சிற்றாறு 1, திருநெல்வேலி சேர்வலாறு அணை, கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, தென்காசி குண்டாறு அணை, தேனி கூடலூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை தொண்டியில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 30 38 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 16 23 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 35.6 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 35.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 19.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. மதுரை, சேலம், திருவள்ளூர், நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. ஈரோடு, கரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
ஜூன் 28 முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 27 முதல் 29ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 27ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதி